Hi friends, so இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை. நார்மல் ஃபிஷ் ஃப்ரை எந்த ஃபிஷ்ல வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னா ஃபிஷ் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பிளாக் பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாதா சில்லி பவுடர், உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இவ்வளோதான் தேவை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு. ஸோ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி, இது கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், காரத்துக்கு சாதா சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர், இதை விடணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த புளிப்புக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் பீசஸில் இந்த மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். அத்தை சவுண்டை குறைங்க. ஸோ ஃபிஷ் வந்து மசாலா தடவியாச்சு. இது வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும். நான் வந்து இதுக்கு மேலேயே நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டேன். இது நல்லா ஊறினோன்னா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடிய பேனை வச்சுட்டேன். இதில் வந்து நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபிஷ்ஷும் அந்த தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆயில் ஹீட் ஆனோன்னா ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஸோ இப்போ ஃபிஷ்ஷை போட்டுடலாம். எப்போவுமே ஃபிஷ் பொரிக்கும் போது இப்படி இருந்து அந்த சைடு அப்படி போடணும். போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். ஓகே. ஸோ மறுபடியும் ஒவ்வொரு சைடும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும், அவ்வளோதான்.